பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 119 அதிகாரம் 165 வசனம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. மகனே மகளே, நீ வேதத்தை நேசிக்கிறியா? நீ வேதத்தை நேசிச்சு வேதத்தின்படி நீ வாழ்ற அப்படின்னா உன் வாழ்க்கையில இடரல் கிடையாது. நீ எங்கேயும் விழமாட்ட, நீ எந்த இடத்துலயும் அவுட் ஆக மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. நம்ம நிறைய டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. இந்த பாடுகள் ஏன் எனக்கு வந்துச்சு, இந்த போராட்டங்கள் ஏன் வந்துச்சு, என்னால் ஏன் இது சாதிக்க முடியலன்னு சொல்லி நிறைய நேரங்களில் நம்ம ஃபீல் பண்ணுவோம், கஷ்டப்படுவோம், யோசிச்சுட்டே இருப்போம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் ஏன் தெரியுமா வருது? நீ என் வேதத்தை நேசிக்கலாமா? நீ பைபிளே படிக்க மாட்டேற, நீ பைபிள் சொல்கிறத கேட்க மாட்டேற. நீ பைபிள் படித்ததானே நான் உங்ககிட்ட பேச முடியும். நான் உங்ககிட்ட பேசினாதானே உன் வாழ்க்கையில் நீ எப்படி வெற்றி அடையணும்னு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும், நம்ம உலகத்தில் எப்படி ஜெயிக்கணும், இந்த உலகத்தில் இருக்க எல்லா காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? ஏசப்பாவுடைய அறிவுரை தேவை. அது எப்படி கிடைக்கும்னா பைபிள் படிக்கிறது மூலியமாக தான் கிடைக்கும். அதான் ஏசப்பா சொல்கிறாரு, என் வேதத்தை நேசிக்கிறதுக்கு இடரல் இல்லைன்ட்டு. அப்போது உன் வாழ்க்கை